வணக்கம். இது சாய்க்கு சேனல். நான் ஜீவி. இன்றைக்கி கடலைப்பருப்பில் போளி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு, அதாவது 2 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இப்போ குக்கரில் போட்டுட்டு அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணி. அது ரசம் செஞ்சுக்கலாம். இப்போ அது ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி மாவு போட்டு நல்லா முதல்ல மைதா மாவு 1/2 கிலோ, அதே அளவு 1/2 கிலோ போட்டு நல்லா கலந்து விடணும் கையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசணும். கையில் ஓட்டும்போது அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா பேசிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த சின்ன உரல் கல்லில் இருக்கிற அந்த குழவி கல் எடுத்து எண்ணெய் போட்டுட்டு நல்லா இடித்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்துடுச்சு மாவு. இப்போ இது வெந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், கையில் எண்ணெய் பாருங்கள் ஒட்டவே இல்லை. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு அழகாக. அதை வச்சுட்டு இப்போ வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் எடுத்து நல்லா உடச்சி அதே அளவு 2 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே திறந்து விட்டுடணும். ஏன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இப்போ அது தண்ணியை வடிச்சிட்டு பருப்பெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ 3 கரண்டி போட்டால் வெல்லம் 1.5 போடணும். ஏன்னா இது வெந்ததுனால குவான்டிட்டி அதிகமாக தெரியும். ஸ்டவ் இதில் வச்சு மிக்சியில் வச்சு பாதி அரைச்சிட்டு அப்புறம் தான் வெல்லம் போடணும். முதல்ல போட்டால் நல்லா அரையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது லாஸ்ட் இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், ஏலக்காய் போட்டு பாதி மிக்சியில் வச்சு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வெல்லம் மீதி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு அதையும் அரைச்சின்னு ஏற்கனவே போட்டது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வைக்கணும். அதில் எத்தனை உருண்டை வருதோ அது எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிடணும். பாருங்கள், இது எல்லாமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ மாவும் ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இலை எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் எண்ணெய் தடவிடணும். இலையில கொஞ்சம் எண்ணெய் ஒரு இதில் கப்பில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கையில் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில். இப்போ எத்தனை உருண்டை இருக்குதோ அத்தனை பாகமாக பிரித்து போட்டாச்சு மாவு. ஏன்னா அப்பப்போ எடுக்கும்போது அளவு சரியாக வராது. அதுக்காக ஈவனாக பிரித்து போட்டாச்சு. இப்போது இது வச்சு ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து போட்டு தோசைக்கல்லில் வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியது தான். ஏற்கனவே ஒன்று போட்டாச்சு. இது அடுத்தது ஒன்று வெந்துன்னு இருக்கும்போதே இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒன்று போட்டு விட்டுட்டு பாருங்கள், இன்னொன்று சரியாக ரெடி பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் இப்போது நெய் போட்டு தேவைன்னா நெய் போட்டு செஞ்சுக்கலாம் பிடிச்சா. நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சேன். ஆனால் சில பேருக்கு பிடிக்கும் வீட்டில். அதனால் பாருங்கள், எல்லாமே இப்போது ஒவ்வொன்றா எடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது நெய் போட்டது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.